ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஆக்சுவலி எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ஹூவர் சப்ஸ்கிரைப்டு மை சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு 5 ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிஃப்டி ஒரு கிளான்ஸ் பார்த்து வந்துடுவோம். அதாவது நிஃப்டி வந்துட்டு இந்த 20,500ங்கிற இடத்துல வந்துட்டு 20,456 பாயிண்டில் இருக்குது. இந்த 20,500-600 பாயிண்டில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆனால் தான் மேலும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ட்ரிகர் பாயிண்ட் ஏதாவது வருதான்னு பார்ப்போம். இப்போ வந்து கரண்டாக கொஞ்ச நாளைக்கு எந்த ட்ரிகர் பாயிண்ட் வரதுக்கு எந்த ஈவெண்ட்டும் இல்லை. ஸோ அதனால் வரதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ இந்த ஸ்டாக் இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் 20,200 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 20,200 வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இனிமேல் புது பொசிஷன் எடுக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. கொஞ்சம் இந்த அடுத்த ட்ரிகர் பாயிண்ட் வந்தால் அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு 5 ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து மணப்புரம், அடுத்தது டெக் மஹேந்திரா, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டாடா கன்சியூமர், அதுக்கு அடுத்து விப்ரோ, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபைனான்சியல். இந்த 5 ஸ்டாக்கே நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கோசரம் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்விங் ட்ரேடிங் சூஸ் பண்ணுறதுக்கு நான் காரணத்தையும் நான் சொல்லிடுறேன் ஒரு ஸ்டாக்குக்கும். அதாவது இந்த ஸ்டாக் நான் மணப்புரம் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து கோல்டு வச்சு கடன் கொடுக்குற கம்பெனி, அதாவது கோல்டு லோன் கொடுக்குற கம்பெனி. கோல்டு ப்ரைஸ் இப்போ வந்து ரைஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு சேம் கோல்டுக்கு வந்து அதிக அளவு அவங்களால கடன் கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்துட்டு மார்ஜின் அதிகமாக கிடைக்கும். அதனால் அந்த கம்பெனி நெக்ஸ்ட் குவார்ட்டரில் வந்துட்டு நல்லா லாபம் பண்ணும். ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து ஏறிக்கிட்டு போகுது. இந்த ஸ்டாக்குக்கு வந்துட்டு இப்போ 176 வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக இதை பிரேக் பண்ணும். 99% பிரேக் பண்ணும். ஏன்னா அது நீங்கள் சிம்பிள் லாஜிக் தானே. அவங்களுக்கு வந்து இப்போ எதுக்காக ஏறுது ஸ்டாக்கு, கடன் அவங்களுக்கு கோல்டு விலை ஏறதுனால அவங்களுக்கு வந்து வருமானம் அதிகமாகும், இப்போ ப்ராஃபிட் அதிகமாக இருந்தால் ஏறுது. ஸோ அதனால் இதெல்லாம் மதிக்காதது. ஸோ இதை உடச்சிரு பட்சத்தில் அது ஆல் டைம் ஹைக் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி இன்னும் ஒரு 3 to 6 மந்த்தில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் இந்த சார்ட்டை வந்துட்டு கோல் இண்டியாவோட உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த கோல் இண்டியா சார்ட் வந்துட்டு நீங்கள் 2020 2021 வரையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 3 டைம் இப்படி மேலே போயிட்டு வந்து டச் ஆச்சு. 4 டைம் கிட்டத்தட்ட சொல்ல போனால் 4 டைம் டச் ஆகிட்டு நீங்கள் 5வது டைம் இப்போ பாருங்கள் கரண்ட் ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கேருந்து ஒரு 149% நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஸோ அது மாதிரி வந்துட்டு நீங்கள் மணப்புறமும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மணப்புறத்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் இது வந்து சவுண்ட்ஸ் கம்பெனி, அதாவது வந்து கம்பெனி ஒரு நல்ல கம்பெனினால ஸ்விங் ட்ரேடிங் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து டெக் மஹேந்திரா. அதாவது டெக் மஹேந்திரா நான் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, அதுவும் வந்துட்டு இங்கே அமெரிக்காவில் வந்து இந்த ரீசன் வருங்கிற பயத்தினால தான் ஐடி ஸ்டாக்கை போட்டு நல்லா துவச்சி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க போகிறாங்க, அதாவது அடுத்த வருஷத்தில் வந்து 3 டைம் குறைப்பாங்கன்னு சொல்லி ஃபெட் சேர்மன் சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 3 டயத்துக்கு மேலேயே குறைக்கலாம், அப்படி அதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி எல்லா ப்ரோக்கிங் ஃபார்மும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அப்படி குறைக்கும் பட்சத்தில் ஐடி செக்டர்லாம் நல்லா பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ட்டில் தான் இந்த ஸ்டாக் இருக்குது. இதை தாண்டி மேலும் 1389 அங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதை தாண்டிச்சுன்னா அதுக்கடுத்து வந்து 1558, அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. குறைஞ்சபட்சம் நமக்கு இன்னும் ஒரு 2 to 3 மந்தில் வந்து ஒரு 15% நமக்கு கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு மேலே போகும் பட்சத்தில் ஆல் டைம் ஹைக்கிட்டையும் போகலாம். ஸோ இந்த ஸ்டாக்கோட நம்ம ஒரு ஸ்டாக் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கோட இதையும் பார்த்துட்டு வந்துடுவோமே, அதாவது பர்ஃபார்ம் எப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்து வந்துடுவோம். இப்போ சீக்வன்ஸ்லாகவும் இயர்லியும், அதாவது சீக்வன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கடைசி ஒரு 3 குவார்ட்டரை மட்டும் பார்த்தா கூட டிசம்பரில், அதாவது மார்ச்சில் வந்து 13,000 கூட ரெவென்யூ, இது வந்து ஸ்லைடர் குறைஞ்சிருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த ரீசன்ட் ஃபியர்னால வந்துட்டு அதோட பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிது, அவ்வளோதான். ஸோ அதனால் அது வந்து ஒரி பண்ண தேவையில்லை. அதோட ப்ராஃபிட்டும் குறைஞ்சிது, அதாவது 60% குறைஞ்சிது. ஆனால் அதுக்காக வந்து இது கம்பெனி அப்படியே போயிருங்கிற அர்த்தம் கிடையாது. கண்டிப்பாக இது மேலே வரும். இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரே ப்ராப்ளம், அதே இப்போ குறைக்க போகிறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த கம்பெனி நல்லா பண்ணுங்கிறது என்னோடய கருத்து. அந்த கருத்து டெக்னிக்கலாகவும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போ பிரேக் அவுட் இதில் தான் இருக்குது. இந்த பிரேக் அவுட் பண்ணால் இது ஒரு மைனர் ரெசிஸ்டண்ட்டு, இதெல்லாம் மதிக்காது நேராக இது வரை இங்கே போகுங்கிறது என்னோடய கருத்து. ஒரு 15% இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து டாடா கன்சியூமர். அதாவது டாடா கன்சியூமர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டாடா கன்சியூமர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷ பீரியடில் வந்துட்டு நீங்கள் செப்டம்பர் 2021 செப்டம்பர் 2023 வரையும் கிட்டத்தட்ட 2 வருஷம் பீரியடில் வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்துட்டு கன்சாலிடேட் ஆகிட்டு இப்போ தான் அது பிரேக் அவுட் ஆகிருக்குது. நான் வந்து இதுக்கான டார்கெட் வந்து 1100 கிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்டாக் வந்துட்டு இதோட லோவை பாருங்கள். அதாவது இந்த கன்சாலிடேஷனோட லோவை பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இதோட லோவையும் இதோட ஹையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட
660 கிட்ட இதோட லோவும், அதோட ஹையும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் கிட்டத்தட்ட 888. இது அப்படியே நம்ம தூக்கி இந்த இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆனத்தில் வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துக்கான விலை வந்து 1100 கிட்ட வருது. ஸோ அதுக்கு வந்துட்டு இன்னும் 1100 கிட்ட ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது ஆல்ரெடி இந்த இதிலிருந்து ஏறினா 25% ஆல்ரெடி கொஞ்சம் ஏறினால கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ப்ளஸ் இது வந்து சவுண்ட்ஸ் கம்பெனினால இதில் நம்ம நம்பி ஸ்விங் ட்ரேடிங்க்கு எடுக்கலாம். வாங்க இந்த கம்பெனி எப்படி சீக்வன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு சொல்லி பார்த்து வந்துடுவோம். அதாவது இந்த கம்பெனி சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மார்ச்சில் வந்து 3600 கோடி, 3700 கோடி ஜூனில், 3730 கோடி செப்டம்பரில் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 290, 338, 364. ஸோ இதோட மார்ஜின் பாருங்கள் 14%, 15% இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு நல்ல கம்பெனிங்கிறதுனால இப்போ ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கனால இந்த கம்பெனி நம்ம நம்பி வாங்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இன்னொரு ஐடி கம்பெனி தான். அதாவது இந்த கம்பெனி வந்து விப்ரோ இருக்கிறதுலேயே வந்துட்டு இந்த டாப் 5 ஐடி ஃபார்ம்லேயே வந்து அண்டர் பர்ஃபார்மாக இருக்கிற கம்பெனி வந்து விப்ரோ தான். ஸோ கண்டிப்பாக இந்த கம்பெனி வந்துட்டு அண்டர் பர்ஃபார்மாக இருக்கிற கம்பெனி வந்து நல்லா பண்ணுங்கிறது என்னோட கருத்து. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனியில் வந்து எந்த ஃபண்டமெண்டலாக எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே பாருங்களேன், கிட்டத்தட்ட நீங்கள் மார்ச் 2022 பேலன்ஸ் குவார்ட்டர்ஸ் போய்ட்டு மார்ச்சிலிருந்து பாருங்கள், மார்ச் 2023 23,000 கோடி, 22, 22,000 கோடி கிராஜுவலாக அப்படியே தான் இருக்குது. இதோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பாருங்களேன், அதாவது 18%, அதாவது 20% கிட்ட அப்படியே தான் இருக்குது. 18, 17, 20, 19, 18, 18. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய குறைய இதோட ப்ராஃபிட் மார்ஜின், ஆப்ரேட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஏறும். ப்ராஃபிட் மார்ஜினா 23, 25, 23, 20% மேலே போகும். ஸோ சேம் வருமானம் பண்ணால் கூட அவங்களோட ப்ராஃபிட் வந்து ஏறும். அப்போ ப்ராஃபிட் ஏறுச்சுன்னா இபிஎஸ் ஏறும், இபிஎஸ் ஏறுச்சுன்னா ஸ்டாக்கோட விலை வந்துட்டு வேல்யூ வச்சு ஏறும். ஸோ அதனால் அந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கிறது என்னோட கருத்து. அந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கலாக நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்துட்டு 476 வந்து ஒரு மைனர், அதாவது வந்து இதெல்லாம் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. இந்த இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இங்கிருந்து நமக்கு ஒரு 23% கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. டார்கெட் வந்து நீங்கள் 550 வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு 3 to 6 மந்தில் கண்டிப்பாக இந்த டார்கெட்லாம் அச்சீவ் ஆயிரும். 3 to 6 மந்தில் 25% எடுக்கலாம், பெரிய விஷயம் தாங்க. கண்டிப்பாக இப்போ மேக்ரோ ஃபேக்டரும் நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்துட்டு மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபைனான்ஷியல். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபைனான்ஷியல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அது வார்டுக்கு போயிட்டுருக்குது. ஸோ அந்த ட்ரெண்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி போகிறதுனால அது பாருங்கள் இப்போ வந்து கரெக்டாக சப்போர்ட்டு இந்த பிரேக் அவுட் பண்ணாலும் இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தாலும் க்ளோசிங் பாருங்கள் கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் போய் வச்சுருக்குது. ஸோ ப்ளஸ் இங்கேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய பாருங்கள் இந்த ஸ்டாக் இன்னும் மேலே ஏறிக்கிட்டே தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ குறைஞ்சபட்சம் இங்கேருந்து நமக்கு ஒரு 22% கொடுக்குறதுக்கு, ஷார்ட் டேர்மில் ஒரு 22% கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ அதையும் தாண்டிங்கும் போகலாம். அதாவது நீங்கள் இந்த ஸ்டாக்கோட நீங்கள் ரெசிஸ்டண்ட்டுங்கிறது வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது 336, தாண்டும் பட்சத்தில் 350 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. நான் ஏன் வந்து இந்த ஸ்டாக்கெல்லாம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்டாக் நான் சூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் வந்து ஒரு ஸ்டாக்கை நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்காக சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கு வந்து ஃபண்டமெண்டலி சவுண்ட்ஸாக இருக்கணும். அதாவது ஃபண்டமெண்டலி சவுண்ட்ஸாக இருக்கிறது மட்டும் பத்தாமல் அதோட மேக்ரோ ஃபேக்டர் எப்படி இருக்குது, அந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான லாஜிக் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஒரு ஸ்டாக்கில் வந்து கன்சிஸ்டன்சியாக நம்மளால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸ்விங் ட்ரேடிங்கில். ஸோ ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒன்ஸ் அகேன் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யார் அந்த செகண்ட் சப்ஸ்கிரைபர்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கீப் மீ சப்போர்ட். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.